ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு பண்ணலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நிறையாவும் செஞ்சு ரொம்ப நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் பெண் குழந்தைலாம் இருந்தால் நம்ம இந்த மாதிரி லட்டுவெல்லாம் செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தை, பெண்ணோ ஆணோ எல்லாருக்குமே கொடுக்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம்லாம் வரும் பீரியட்ஸ் டைமில். இந்த மாதிரி லட்டு கொடுத்தீங்கன்னா போனுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கிடச்சி பேக் பெயின் ப்ராப்ளம்லாம் கம்மியாகும். அதுக்கு எப்படி செய்யலாம்னா, 1/4 கிலோ உளுந்து, கருப்பு உளுந்து வாங்கிக்கணும். உளுந்து தான் நம்ம போனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ உளுந்தில் களி பண்ணி கொடுத்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கருப்பு உளுந்தை நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு 50 கிராம், அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தோலோடு இருந்தாலும் ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு, கருப்பு எல்லையை நம்ம நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ இந்த எள்ளு, வேர்க்கடலாம் நமக்கு அந்த லட்டுவில் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ கம்பு, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லையா, அதையும் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு 200 கிராம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டேன். இது மிஷினில் கொடுக்கும்போது ஒரு 7-8 ஏலக்காய் போட்டு அரைக்க கொடுத்துருங்க, மணமாக இருக்கும். இப்போ அந்த அரைச்ச மாவை நம்ம 2 டம்ளர் எடுத்துக்கணும். மிக்சியில் 2 டம்ளர் எனக்கு நான் சொல்லித்தரேன் அளவுக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இருக்குல்லையா, அது 1 டம்ளர். 2 டம்ளருக்கு நாட்டு சர்க்கரை 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் ஆட் பண்ணி மிக்சியில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 சுற்று விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டுடணும். போட்டு இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த லம்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம ஒரு 100 கிராம் நெய் எடுத்துக்கணும். எடுத்து அதை சூடு பண்ணி அது மெலான் சீடு இருக்கு இல்லையா, அது தேவைப்பட்டால் நீங்கள் கேஷ்யூ நட், பிஸ்தா இருந்தால் பிஸ்தா போடலாம். இல்லாட்டி கிஸ்மிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம போட்டோம். தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை நம்ம போட்டு நல்லா இது பொரிஞ்சு வரும். மெலான் சீட் வெடிக்கிது பாருங்கள், ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் அந்த நெய்யை நம்ம இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, நாட்டு சக்கரை போட்டு அதில் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே நெய் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி போடும்போது இந்த நெய் சூடு நம்ம நாட்டு சர்க்கரையை போய் நல்லா உருக்கி நம்ம லட்டு பிடிக்கும்போது நல்லா டைட்டாக வரும். அதனால் சூடாகவே நீங்கள் நெய் இதில் ஆட் பண்ணணும். சூடோட்டே நம்ம லட்டு பிடிக்கணும். ஆறிட்டால் நிறைய லட்டு சரியாக வராது, உடஞ்சி வரும். அதனால் லைட் சூடாக இருக்கும்போது நீங்கள் டைட்டாக லட்டு பிடிக்கணும். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கையில் உடச்சி விட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிக்கணும். பிடிச்சோன்னா நமக்கு நல்ல டைட்டான லட்டு கிடைக்கும், உடையாது. இது நம்ம உடைச்சா தான் உடையும். அந்த அளவுக்கு டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி இதை நம்ம ஒரு சைடில் வச்சுட்டு வரணும். அப்படியே ஒரு மிதமான சூட்லேயே நம்ம இதை பிடிச்சி வச்சுட்டோன்னா இந்த லட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். மறுபடியும் நீங்கள் மாவு ஆட் பண்ணும்போது நெய்யை சூடு பண்ணி போடுங்க. ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம இந்த லட்டு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகாமல், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், 2 டம்ளரில் எவ்வளோ லட்டு வந்திருக்குன்னு. இப்போ இதை நீங்கள் டெய்லி 1-2 குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்லை நம்மளே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி இதை நம்ம தீபாவளிக்கு லட்டுவெல்லாம் பண்ணுறோம்ல, இது ஒரு ஹெல்த்தி லட்டுவாக தீபாவளி ஸ்வீட்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் லட்டுவாக ஹெல்த்தியாக
பெரியவங்களுக்கு வயசானவங்களாம் வீட்டில் இருந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பாருங்கள் எப்படி உடையாமல் நல்லா வந்திருக்கு இல்லையா? இப்போ இதை மெதுவாக நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கி ஒரு சைடில் வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணி டெய்லி யூஸ்க்குள்ளது தனியாக வச்சுக்கோங்க. ரொம்ப லாங்காக நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சா அதை தனியாக வச்சுக்கோங்க. டப்பாவில் போட்டு மூடி ஒரு சைடில் வச்சுட்டோன்னா இது காலியானதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.